அவர் சொல்றாரு 15 நாள்ல போகணும், டைம் ஆச்சு, அங்க ஜொப் வைத்திருண்டு. 15 நாள்ல போறியா? என்னத்துக்குதா கல்யாணம்? இல்ல வீட்டுல உம்மா தனிய, அடே ஒரு சேவன்கோலை பிறந்து வச்சுட்டு போவாப்பா. தோட்டக்காட்டுக்கு சேவன்கோலை கொஞ்சம் விஷயம் முடிஞ்சு உமா பாக்குறதுக்கு. ஏன் உம்மா கொண்ட மனைவி கொண்டு வர போறாய்? நாளைக்கு அவள் வாரது உனக்கு மனைவியாக ஒன்றும் மக்கள். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆகப்பெரிய ரைட்ஸ். இன்னைக்கு பெண் சமூகத்துக்கு நாங்க செய்யற அநியாயத்தில் ஆகப்பெரிய அநியாயம். எங்க உம்மக்கும் எங்க வாப்பக்கும் வேலைக்காரியால மாத்திட்டு அவன் என் வீட்டுக்கு ராணி. இது செல்வத்தை கஷ்டம் அல்ல. எனக்கு உம்மா இருக்கு, எனக்கு மாப்ப இருக்கிறார். நானும் வாப்பா, நானும் உம்மா, எனக்கு உம்மா இருக்கு, எனக்கு மாப்ப இருக்கிறார். நான் சரியாத்து சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கல்யாணம் முடிச்சு முதல் நாள் ராவு செப்பரேட் லைஃப் ஆரம்பிங்க. செப்பரேட் லைஃப் இல்ல, கூட்டு வாழ்க்கை ஸ்டார்ட்ல இல்ல, எங்கேயும் இல்ல கூட்டு வாழ்க்கை, தனி வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில கல்ல கட்டின ஏழையாக இருந்தாங்க. ஆனா 9 மனைவிக்கு 9 ஊடு செப்பரேட்டா கொடுத்திருந்தாங்க. எத்தனை பேருக்கு? 9. 2 ஊடு இருந்தா போதும் தானே. 8 பேர் ஒரு ரூட்ல வச்சிருது. நபி ஸல்லல்லாஹு ஒரு ரூட் நீக்கிறது. அடுத்த நாளைக்கு டேர்ன் வரக்குள்ள இந்த பெண் அங்க நிற்பது, அந்த பெண் இங்க கொண்டு வரது இல்ல. 8 பேருக்கும் 9 பேருக்கும் நபி மௌத்தாகக்குள்ள 9 மனைவி இருந்தாங்க. 9 மனைவிக்கு 9 செப்பரேட் ஹவுஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல ஸ்விமிங் பூல் வச்சு, ஜிம் எல்லாம் வச்சு, 2 வாகனம் பார்க் பண்ணது கராஜ் வச்சு, என்ன எலக்ட்ரானிக் கேட் போட்டு, அங்க முன்னுக்கு என்ன அது லேடிஸ் கார்டன், இது ஜென்ஸ் கார்டன், அதெல்லாம் வச்சு இல்ல. 4 கபரு வார இடம் ஒரு ஊடு வாப்பா. எத்தனை கபரு? 4 கபரு. ஹலாஸ். உள்ளுக்கு சமைச்சு கொள்ளையிலும், உள்ளுக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். இன்றைக்கு பேச்சு பார்த்தா மௌலானா அபுல் ஹசன் அல் ஹுசைன் நதி சொல்றாரு, வெள்ளக்காரனை பின்பற்றி எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த ஏசியாவுல அடே வெள்ளக்காரன் கட்டுற ஊட்ட கட்டுக்கு மாப்பிளா, பிரிட்டிஷ்காரன் ஊட்ட பாத்துறீங்களா? வெள்ளக்காரன் ஊடு பாத்துல யாரும்? எத்தனை பேச்சு இருவோம்? லண்டன்ல வெள்ளக்காரன் ஊடு இருக்குது. கொஞ்சம் பேச்சு பாருங்க, டவுன்லோட் பண்ணி இதுல யூடியூப்ல பாருங்களேன். பிரிட்டிஷ் ஹவுஸ் எப்படி இருக்கும்? 1.25 பேச்சுல ஊடு. ஹலாஸ். 3 bedroom ஹவுஸ். எத்தனை ஹவுஸ்? எங்கட மாஸ்டர் பெட்ரூமே 4 பேச்சு. சின்ன ஊடு வாப்பா. மெயின்டைன் பண்ண லேசி. இன்றைக்கு நலம் நல்லா இருக்குது, நாளைக்கு வீட்டை பார்த்தா சில வீட்டுல போயிட்டு தெப்ப திறந்தா வார கரல் தண்ணி. கேட்டா என்ன? இல்ல பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம், காசு இல்லை. இப்ப இதான் மகாகெதர்ன்றது. என்ன கெதர? மகாகெதர். இதுதான் ஊட்ட சிரிசா கட்டுவோம். புள்ள இருக்கணும் எங்கில்ல, புள்ள முடிச்சா பேய்த்திருவாப்ப. இங்க உனக்கு சம்பந்தம் இது வேண்ட ஊடு. ஹலாஸ். இதே நான் ஒன்று சொல்றேன், வாழ்க்கை நிம்மதியாகணும்டா இப்ப இந்த மைண்ட வாஷ் பண்ணுங்க. நான் யாருக்கும் டிபெண்ட் இல்ல. என் புள்ளேட்ட மனுஷன் நான் வாங்க மாட்டேன். என் புள்ளேட்ட ஒரு சொட்டு கோப்பி கூட நான் அவன்கிட்ட வாங்கி குடிக்கிற அளவுல நான் நீக்கப்படாது. நான் இண்டிபெண்டா வாழ்ந்துட்டு மௌத்தாகணும். இந்த மைண்ட் இப்ப கொண்டு வாங்க. இந்த மைண்ட் இப்ப செய்யுங்க. மைண்ட் நான் யார்கிட்ட கை நிட்ட மாட்டேன். என் இவன் என் புள்ளைக்கு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா கொடுக்கணும் என்ற கட்டாயம் எனக்கு இல்ல, கொடுப்பேன். அப்படி நீயத்து வச்சு எத்தனையோ பிரச்சனை முடிக்கலாம். மாஷா அல்லாஹ். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட மனைவி உங்களுக்கு தான் மனைவி. உங்களோட வாழ்க்கையை நீங்க நிக்காஹ் செஞ்சு முதல் நாள் அன்று தனிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பிங்கோ. உங்களோட உம்மவை உங்களோட மனைவியை பார்க்கறது போல உங்களோட உம்மவை காலையிலையும் மாலையிலையும் அவட வீட்டுல விசிட் பண்ணி அவக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்தை செஞ்சு அவட ஏற்பாடுகள் அவக்கு செஞ்சு கொடுத்து அவ பார்க்கறது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு உங்களோட உம்மா அவட மௌத்து வரைக்கும் உம்மவை பார்த்தது போல நீங்க உம்மவை பார்க்கணும். உங்களோட மனைவி உங்களுக்கு மனைவி, உங்களோட மனைவியை நீங்க ஹஜ்ரத் ஆயிஷாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்தது போல உங்களோட மௌத்து வரைக்கும் உங்களோட மனைவியை பார்க்கணும். அந்த மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள்ல ஆக முக்கியமான கடமைதான் அந்த மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அக்கமடேஷன். என்ன ப்ராப்ளம்? அக்கமடேஷன். கல்யாணம் பேசக்குள்ள சொல்றாங்க, எல்லாம் சரி, ஊடு கொடுப்பீங்களா? ஊடு கொடுப்பீங்களா? யாரு கேட்கறது? யாரு கேட்கணுமா? நோ வே, நோ வே. உங்களோட மாமக்கு 10 ஊடே கட்டு பிரச்சனை இல்ல, ஊடு கொடுக்கிறார், ஒண்ணு கேட்கிறார். நாளைக்கு சொல்றேன், இன்கேஸ் உங்களோட மனைவிக்கு ஒரு ஊடு இருக்குது, யார் கட்டி வச்சுக்கிறது? மாமா.
சொன்னார் ஒரு புரோக்கர்கிட்ட, கல்யாணம் பண்ணி பேசணும் அப்பா. எப்படி என்ன கண்டிஷன்? இல்ல ஒரு கண்டிஷனும் இல்ல, மாமாக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம் நல்லம். யாரு? மாமாக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம் நல்லம். ரெண்டாவது என்ன, மாமாக்கு கேன்சர் தான் மிச்சம் நல்லம். ஏன் சுருக்க பைத்திருவார், சுருக்க பைத்திருவார், விஷயம் போச்சு. அப்படி பாக்குறாங்க. அப்ப இது கதை இல்ல, அந்த பாயிண்ட்ல பாக்குற புள்ள கூட இருந்தா சொத்தெல்லாம் பிரிஞ்சு வரக்குள்ள எங்க பைத்து சேருமோ தெரியா. இவன் ஈக்காலே மச்சங்காரன், இவன் மச்சனா வந்தா எனக்கு முடிஞ்சு பொம்புல புள்ள 4 பேர் இருந்தா பேரத்தின் சமாளிச்சு கொள்ளையிலும். அது மூத்த மருமகனா மிச்சம் நல்ல என்ன செய்யலாம். இது உண்மை. இந்த பாயிண்ட வச்சு ஒரு குடும்பத்தை பார்க்கிற மருமக்கள் இப்பயும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்ல. நீங்க எல்லாரும் சமூகத்தில் இருக்கிறீங்க தான், நான் உங்களோட கூட இருக்கிறேன். என் வீட்டுல எப்பயும் ஒரு நாளைக்கு நான் 3 கேஸ் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகுவேன். 3 கேஸ் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகுவேன். இன்றைக்கு ஒருத்தர் வந்தாரு, வெள்ளவத்த போலீஸ் இருந்து ஒரு குடும்ப விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்காரர் முஸ்லிமானால் அவர் சொன்னார், ஹஜ்ரத் நான் நாளை கால சுபஹுக்கு முறை 2 பேரும் உங்களோட விட்டு கூட்டி விடுவாரு, இவங்கள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பவானம், கேஸ் பாரமாகிடும், என்ன சரி ஷேப் பண்ணி அனுப்பி வைக்கும். இப்ப மகரிபுக்கு பிறகு என்கிட்ட பேசிட்டு போறா, நாளை கால சுப கூட வாரண்டி சொல்லி. நான் சொல்றது உண்மை, யாவச்சோங்க இது விஷயத்த. இந்த ஏங்கல்ல பாக்குறாங்க. எந்த ஏங்கல்ல? சரி, உங்களோட மனைவிக்கு மாஷா அல்லாஹ் உங்களோட மாமா ஒரு கட்டி கொடுத்துட்டாரு, ஹதியாவை கொடுத்துட்டாரு. ஒன்று யாவச்சுக்கொள்ளுங்க, 100% உங்களோட மனைவியில ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு யாரும் பிள்ளையோட பேரை மாற்றாது போல இந்த ப்ராப்பர்ட்டியில பேரை உங்களுக்கு மாற்ற வேறா. எல்லா இடத்திலே சொல்லுங்க, இது எந்த ப்ராப்பர்ட்டி அல்ல, இது யாரோட ப்ராப்பர்ட்டி? யாரோட ப்ராப்பர்ட்டி? மனைவியில ப்ராப்பர்ட்டி. சரி, அப்ப ஒருத்தர் கேட்டார், ஹசரத் எனக்கு கூடு இல்ல, நான் ரெண்ட் அவுட் பண்ண பாக்குறேன், மனைவியில உடம்புதான் நீக்குறேன், நான் வீட்டுல வாழ்றேன், இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொன்ன, நீ ஒரு வேலை செய், ஒன்னும் செய்யாதே, அந்த வீட்டுக்கு மார்க்கெட்ல போற ரெண்ட் எவ்வளவு வாப்பா? ஒரு மாசத்துக்கு 45,000 ரெண்டு கொடுக்கணும். ஒவ்வொரு மாசமும் என்ன செய்ய தெரியுமா, ஒரு ஜென்டல்மேன் மாதிரி 45,000 செக் எழுதி மனைவி கொடுத்துட்டுதான். இது ஒன்ற கொடுத்தானே ரெக்கமெண்டேஷன் தாரு, எந்த பொறுப்பு? உனக்கு கூட இல்லாட்டி நான் என்ன செய்யணும்? ரெண்ட் அவுட் பண்ணணும். வச்சுப்போ, நான் ஆம்புல உனக்கு கூட தரணும், வேற கடமை. பொம்புல சொல்ற எனக்கு வானம், எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், இப்படி செய்ய தேவையில்லை என்று சொல்லி அவ தந்தா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளேடும். நீங்க ஆம்புல, நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், வேண்ட பொறுப்பு. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு சொன்னா, உங்களோட மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க, உங்களோட மனைவி 3 சுத்த வித்தா இருக்கணும், கிட்டத்தட்ட 3 மாசம் வித்தா இருக்கணும். இஸ்லாம் சொல்லுது, ஓண்ட வீட்டுல ஓண்ட மனைவி இதா இருக்கிறா, அந்த 3 மாச காலத்துக்கும் நீங்க வெளியே தங்கோணம். உங்களோட மனைவி உங்களோட வீட்டுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களோட மனைவியை வெளியே தள்ளிட கொடுத்து. இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் அனைத்து ப்ராப்ளமும் ஷார்ட் அவுட் ஆகும், நீங்க தனி ரெக்கமெண்டேஷன்ல வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ். உங்களோட பிள்ளைகளை உங்களோட விருப்பத்துக்கு வளர்க்கணும். எனக்கு என்ன பிரச்சனை? நான தம்பிக்காரால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் எல்லாம் போயிட்டு வந்து இந்த டிவின்ற முசீபத்து இருக்கக்கூடாது, இதை இல்லாமக்கோணும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மாதிரியா அவர் டிவியை கலட்டி வச்சுட்டாரு. அடுத்த ரூம்ல நானா, உங்களுக்கு நானா, அவனுக்கு யாரு? உங்களோட மகனுக்கு யாரு? சொல்லுங்களேன் பாப்பா. பெரியப்பா. நான் பெரியப்பா ரூமுக்கு அவன் போக மாட்டானா? பெரியப்பட ரூமுக்கு போட்டான், அஞ்சலோட வாப்பா பைத்தியம் தான், இங்க வந்து உட்காந்து பாரு, அவனுக்கு தமிழ் தலை கடிச்சுக்குவான். இப்ப என்னமா, இப்ப பாவமும் செய்வான். உங்களை பத்தி என்ன செய்ய, வேண்ட வாப்பா இப்படித்தான், வேண்ட வாப்பா இப்படித்தான், வேண்ட வாப்பா இப்படித்தான், வேண்ட வாப்பா இப்படித்தான், 4 நாளைக்கு தலையில கழுவிட்டான். உங்களை காணக்குள்ளே அவனுக்கு சும்மாவே காரல் வரும் வாயில. வேணா பெரியப்பா பாருங்க எப்படி நடக்கிற உண்மையா வச்சுக்கோ, நடக்கிற உண்மை. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எங்கட வாப்பா மோடைய மாதிரி எங்கட மசா கணிப்பினார், எங்கட பெரியப்பட மக்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. நான் எதையுமே உங்களுக்கு பிராக்டிகல் இல்லாம சொல்ல மாட்டேன், பிராக்டிகலா சொல்றேன் உங்களுக்கு. சொந்த ஒரு வசதிக்கேற்ப மாஷா அல்லாஹ் கஷ்டம். நான் கொழும்புல இருக்கிறேன், என்னை கொழும்புல எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, கொஞ்சம் வெளியே போகணும், டெய்லி டிராவல் பண்ணுங்க, இது இபாதத், இது இபாதத். கூலியோட சொந்த ஊட தேவையில்ல, கூலி விட்ட வாழுங்க. நான் முடிச்சுக்கொள்ள போறேன். இன்றைக்கு
அக்கமடேஷன் நாளைக்கு பேசுவேன். அதனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, அக்கமடேஷன் எப்படி இருக்கணும், அக்கமடேஷனுடைய தலைப்பு என்ன என்றதை சொல்லி நாளைக்கு முடிச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தலை